வணக்கம். சிவப்பு முக்கோணம் ஒரு வரலாறு தொடர்கிறது. வாசிப்பது ஃபாத்திமா ருக்மணி. அன்றைய பெரிய குடும்பம் என்ற நிலையிலிருந்து இன்றைய சிறிய குடும்ப நிலைக்கு பொருளாதார காரணமாகவும் நாகரீக காரணமாகவும் மக்கள் தொகை மாறிவிட்டது. அன்றைய காலத்தில் ஜனத்தொகை கட்டுப்பாடு தேவை இருந்தது. கட்டுப்பாடு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டது. சிவப்பு முக்கோண சின்னம் கண்ணில் அதிகமாக தென்பட்டது. இன்றைய காலநிலை மாறிவிட்டது. உலகெங்கும் மக்கள் தொகை குறைந்து வருவதாக ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எடுத்துக்காட்டு என்னிடமே இருக்கிறது. என் தாய்க்கு நாங்கள் 11 பிள்ளைகள், என்னையும் சேர்த்து. எனக்கு 2 பிள்ளைகள், என் மகளுக்கு 1 பிள்ளை. என் மகனுக்கு இன்னும் பெண் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். 90s கிட்ஸுடைய நிலைத்தான். என் சகோதர சகோதரிகளுக்கு 2 மற்றும் 1 பிள்ளை. எனவே மக்கள் தொகை குறைந்து கொண்டு தான் வருகிறது. நாம் பொருளாதாரத்தில் மாறிவிட்டோம். நடை உடை பாணியில் மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக மாறிவிட்டோம். விழாக்கள், பார்ட்டிகள், அது மேற்கத்திய நாகரிகத்தையே தாண்டிவிட்டது. கல்வித்தரம் உச்சத்தை தொட்டுவிட்டது. நவீன நாகரிகம் மக்களை ஒன்றிணைத்து விட்டது. ஆனால் இன்றைய பெற்றோர்களின் நிலை மாறிப்போனது. ஏக்கத்துடனும் டென்ஷனுடனும். காரணம் பரவி வரும் சமுதாய சூழ்நிலை. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறி சிங்கிள் பேரண்டாகவும் சிங்கிள்ஸாகவும் மாறி வருகிறது. இன்று தனிமனித சுதந்திரத்திற்காகவும் பொருளாதார சுதந்திரத்திற்காகவும் இந்த தனிமனித வாழ்க்கை முறை எல்லா நாடுகளிலும் பரவி வருவது சமூக ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. இந்த நவீன மாற்றம் என்னை பாதிக்கவில்லை என்று நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நவீன நாகரிகத்தின் சில எதிர்மறை தாக்கங்கள், அதாவது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் மாடர்னைசேஷன் தாக்கத்தை அடுத்த தொடரில் பார்க்கலாம். எனது வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். முடிந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.